Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, we are going to learn daily usage Tamil sentences. So first sentence, I still don't get it. எனக்கு இன்னும் புரியவில்லை. எனக்கு இன்னும் புரியவில்லை. So still means இன்னும். I don't get it means எனக்கு புரியவில்லை. Finish the given task. கொடுத்த வேலையை முடி. கொடுத்த வேலையை முடி. Given task means கொடுத்த வேலை. Or else given work means கொடுத்த வேலை. Finish means முடி. Give the money asked. கேட்ட பணத்தை கொடு. கேட்ட பணத்தை கொடு. Give the money means பணத்தை கொடு. Money means பணம். Give the money means பணத்தை கொடு. Give the money asked. கேட்ட பணத்தை கொடு. Complete what was said. சொன்ன விஷயத்தை முடி. What was said means சொன்ன விஷயம். Complete means முடி. Or else finish means முடி. So complete what was said. சொன்ன விஷயத்தை முடி. Tell me what to do. என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. ஸோ tell me means சொல்லு. What to do. என்ன பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. If it happens so. அப்படி நடந்துச்சுன்னா. If it happens so. அப்படி நடந்துச்சுன்னா. Speak after doing it. செஞ்ச பிறகு பேசு. செஞ்ச பிறகு பேசு. So speak means பேசு. After doing means செஞ்ச பிறகு. So after means பிறகு. செஞ்ச பிறகு பேசு. I don't like it as well. எனக்கும் அது பிடிக்கல. எனக்கும் அது பிடிக்கல. So I don't like means எனக்கு பிடிக்கல. I don't like it as well. எனக்கும் அது பிடிக்கல. I don't like it at all. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. I don't like it means எனக்கு அது பிடிக்கல. I don't like it at all. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. He didn't let me speak. அவன் என்ன பேச விடல. அவன் என்ன பேச விடல. Is that all? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? Is that all? அவ்வளவுதானா? Is this all? இவ்வளவுதானா? Is that all means அவ்வளவுதானா? Is this all means இவ்வளவுதானா? That is அவ்வளவுதானா. This is இவ்வளவுதானா. Call me if it gets late. லேட் ஆச்சுன்னா கூப்பிடு. லேட் ஆச்சுன்னா கூப்பிடு. Call me means கூப்பிடு. If it gets late means லேட் ஆச்சுன்னா. This happens oftenly. இது அடிக்கடி நடக்குது. ஸோ oftenly means அடிக்கடி. Happens means நடக்குது. இது அடிக்கடி நடக்குது. It is likely. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. Or else it has a chance. It means அதுக்கு வாய்ப்பு இருக்கு. Understand each other. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. Understand each other. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. So each other means ஒருத்தரை ஒருத்தர். Understand means புரிஞ்சுக்கோங்க. I don't know which one. எதுன்னு தெரியல. எதுன்னு தெரியல. Which one means எது. ஸோ எதுன்னு. I don't know means எனக்கு தெரியல. எதுன்னு எனக்கு தெரியல. It is the same. அதேதான். அதேதான். Same means அதே. It is the same means அதேதான். If not இல்லைனா. If not means இல்லைனா. இல்லைனா. If it is not so அது அப்படி இல்லைனா. If it is not so அது அப்படி இல்லைனா. Do everything you think except this. பிடிச்சதெல்லாம் செய். Do everything you think or else நினைச்சதெல்லாம் செய். Except this means இதை தவிர. So except means தவிர. Do everything you think or else do everything you like. பிடிச்சதெல்லாம் செய். You like means பிடிச்சதெல்லாம். You think means நினைச்சதெல்லாம். So here we have நினைச்சதெல்லாம் செய் இதை தவிர. Do everything you think means நினைத்ததெல்லாம். Do everything you like means பிடிச்சதெல்லாம். Except this means இதை தவிர. Tell me when. எப்போன்னு சொல்லு. எப்போன்னு சொல்லு. So when means எப்போ. Tell me means சொல்லு. Tell me if you get it. உனக்கு கிடைச்சா சொல்லு. உனக்கு கிடைச்சா சொல்லு. So you get it means உனக்கு கிடைத்தால். Tell me means சொல்லு. If you get it means உனக்கு கிடைத்தால். If you get it உனக்கு கிடைத்தால். Tell me means சொல்லு. Is it that bad? அது அவ்வளவு மோசமானதா? Is it that bad? That much bad which means அவ்வளவு. So that much means அவ்வளவு. Bad means மோசம். So அது அவ்வளவு மோசமானதா. Here we are asking questions. So மோசமானதா. You could have said right. நீ சொல்லி இருக்கலாமே. You could have said. நீ சொல்லி இருக்கலாமே. You would have asked right. நீ கேட்டு இருக்கலாமே. நீ கேட்டு இருக்கலாமே. Ask means கேள். Said means சொல். So நீ கேட்டு இருக்கலாமே. Stop yelling or else
stop shouting, which means கத்துறத நிறுத்து. கத்துறத நிறுத்து. Stop means நிறுத்து. Yelling or shouting means கத்துதல். correct me if I am wrong. நான் சொல்றதுல தப்பு இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றதுல தப்பு இருந்தா சொல்லுங்க. correct me means சொல்லுங்க. you need to correct it. That means if I am wrong. நான் சொல்றதுல தப்பு இருந்தா. do you think like that? நீ அப்படி நினைக்கிறியா? do you think, which means நீ நினைக்கிறியா? do you think means நீ நினைக்கிறியா? like that means அப்படி. so நீ அப்படி நினைக்கிறியா? do you think means நீ நினைக்கிறியா? do you think like that means நீ அப்படி நினைக்கிறியா? why do you think so? நீ ஏன் அப்படி நினைச்ச? or else ஏன் அப்படி நினைச்ச? so you means நீ, you can say நீ or else you can neglect it. நீ ஏன் அப்படி நினைச்ச? or else ஏன் அப்படி நினைச்ச? why do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிற? that sentence is why did you think so? நீ ஏன் அப்படி நினைச்ச? it's a past tense. why do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிற? we will see some other time. வேற எப்பவாச்சும் பார்ப்போம். வேற எப்பவாச்சும் பார்ப்போம். other time means வேற எப்பவாச்சும். we will see means நாம் பார்ப்போம். when on earth will you come? எப்பதான் வருவ? so whenever you got angry you can ask like this. when on earth will you come? எப்பதான் வருவ? எப்பதான் வருவ? do if you can. முடியும்னா செய். முடியும்னா செய். you can means முடியும். if you can means முடியும்னா. do means செய். where to keep it? எங்க வைக்கிறது? எங்க வைக்கிறது? keep means வை. where means எங்கே. so where to keep it means இதை எங்க வைக்கிறது? it is difficult for me. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. difficult means கஷ்டம். for me means எனக்கு. tell me what you want. என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும்னு சொல்லு. so tell me means சொல்லு. what you want means என்ன வேணும். do the important one first. முதல்ல முக்கியமானதை செய். முதல்ல. so இங்க here முதல்ல which means first one. so one first. important means important one means முக்கியமானது. so first means முதல். important one means முக்கியமானது. do means செய். முதல்ல முக்கியமானதை செய். from now on there will be no problems. from now on இதுக்கு அப்புறம். so from now on means இதுக்கு அப்புறம். there will be no problem. எந்த பிரச்சனையும் இருக்காது. problem means பிரச்சனை. no problem means பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இருக்காது. no problem. there will be no problem. எந்த பிரச்சனையும் இருக்காது. from now on means இதுக்கு அப்புறம். so I hope if you enjoy the video, if you feel the same, please click the like button and share with your friends who wants to learn Tamil, and also go and check on our 20 days spoken Tamil class playlist. I will pin the playlist link in description and first comment. go and check it. There I have mentioned, I have put more videos in daily usage Tamil sentences format. so thanks for watching. நன்றி.